அரசு மேல்நிலைப்பள்ளி, ஈசநத்தம், கரூர் மாவட்டம். 2008, 2009 10ஆம் வகுப்பு படித்த மாணவர்கள் 17/1/2019 அன்று 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் நண்பர்கள் சந்திப்பு கூட்டம். என் பெயர் சௌந்தர்யா. நான் 10ஆம் வகுப்பு 2008, 2009 படித்த மாணவி. நாங்கள் 10 ஆண்டுகள் கழித்து நண்பர்கள் அனைவரையும் மற்றும் ஆசிரியர்கள், எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்கள் அனைவரையும் அழைத்து ஒரு நிகழ்ச்சியினை செய்தோம். அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. எங்களது அழைப்பை ஏற்று வந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் ஐயா ராமலிங்கம், உதவி தலைமை ஆசிரியர் பழனிசாமி ஐயா, ஜான்பாஸ்கர் ஐயா பிசிக்ஸ், தில்லைராணி அம்மா தமிழ், ஆங்கில ஆசிரியர் முத்துப்பாண்டி ஐயா, கணித ஆசிரியர் சங்கர் ஐயா, கணித ஆசிரியர் கணேசமூர்த்தி ஐயா, அறிவியல் ஆசிரியர் தமிழ்ச்செல்வன் ஐயா, கணினி அறிவியல் ஆசிரியர் திருவெங்கடம் ஐயா, கணினி ஆசிரியர் மாரப்பன் ஐயா, அக்கவுண்ட்ஸ் ஆசிரியர் நாகராஜ் ஐயா, கணித ஆசிரியர் இந்திரா அம்மா. அனைவரும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக எங்களுக்கு அறிவுரை வழங்கினார்கள். எங்களை கண்டதில் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாங்களும் அவர்களை கண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அதேபோல் எம் மாணவர்கள் அனைவரும் எம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்றதால் தற்பொழுது மிகுந்த பெரிய துறையில் பணிபுரிகிறார்கள். அதில் உமர் தாரிக் IT கம்பெனியில் 80,000 அளவிற்கு சம்பளம் வாங்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். மோகன்ராஜ் என்பவர் IT கம்பெனியில் 60,000 ரூபாய் சம்பளம் வாங்கும் அளவிற்கு உயர்ந்துள்ளார். அதேபோல் ரேணுகா தேவி என்ற மாணவி, என் தோழி, இயற்பியலை பாடமாக எடுத்து ஆசிரியராக பணிபுரிந்து உள்ளார். அதேபோல் ரேணுகோபால் என்ற மாணவன் PhD செய்து கொண்டு உள்ளான். அது மட்டுமல்லாமல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக பணிபுரிகிறான். எங்கள் பள்ளியில் படித்து இவ்வளவு பெரிய நிலைமையில் உள்ள எம் தோழிகள் கண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் அனைவருமே இன்று ஆனந்தம் கொண்டனர். எங்கள் ஆசிரியர்கள் அனைவரும் அன்று பார்த்தது போலவே இன்றும் இளமையாகவும் திறமையாகவும் உள்ளார்கள். அவர்கள் எங்களுக்கு கூறிய அறிவுரைகளில்தான் நாங்கள் இப்பொழுது இவ்வளவு பெரிய துறையிலும் இவ்வளவு பெரிய படிப்பிலும் உயர்ந்துள்ளோம். அன்று நாங்கள் வாங்கிய பிரம்பு அடிகள்தான் இன்று நாங்கள் வளர்ந்ததற்கான காரணங்கள். எம் மாணவர்கள் அனைவரும் அழகாக அவர்களின் கருத்துக்களை கூறினார்கள். என் மாணவர்கள் அவர்களின் கருத்துக்களை என் சக தோழர்கள் அவர்கள் கருத்துக்களை என் ஆசிரியரிடமும் நண்பர்களிடமும் அழகாக பகிர்ந்து கொண்டனர். எங்கள் 10 ஆண்டு கழித்து இந்த சந்திப்பு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டனர். ஆசிரியர் அனைவரும் மகிழ்ச்சி கொண்டனர். இந்நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கியவர்கள் மற்றும் சந்திப்பிற்கு ஏற்பாடு செய்த எம் சக தோழர்கள் கோபிநாத், தௌஃபிக் அலி, மோகன்ராஜ், மோகன்குமார், உமர் தாரிக், சிவரஞ்சனி, சௌந்தர்யா அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். அது மட்டுமல்லாமல் என் ஆசிரியர் அனைவருக்கும் நாங்கள் அழைத்த காரணத்திற்காக மனம் கோலாமல் வந்து எங்களை கௌரவித்து சிறப்பித்து உரையாற்றியதற்கு மிகுந்த நன்றிகள், தாழ்மையான நன்றிகள் கூறிக்கொள்கிறேன். அனைவரும் பேசி முடித்த பிறகு ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம். குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டு அடுத்தபடியாக நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீதம் படித்து முடித்து கொண்டோம். நன்றி.